கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் நான் உங்களோடு பேசப்போகிற தலைப்பு யாதெனில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் என்ற வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்நாளில் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. சங்கீதம் 39:7 என்ற வசனத்தின்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அவரே என் நம்பிக்கை என்று அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நீரே என் நம்பிக்கை என்பது வீண் போகாது. இப்பொழுதும் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற வசனம் யாதெனில், உங்களுக்கு தெரிந்த எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்துக்க முடிய உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அதை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிறேன், நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய நினைவுகளை கர்த்தர் என்னாலும் அவரை நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் சில காரியங்கள் அவர் நினைப்பதில்லை. அது 2 விதமாக அந்த வசனமே நமக்கு பிரித்து கொடுக்கிறது. தீமைக்கான நினைவுகளை சாத்தான் நம் வாழ்விலிருந்து அதை எடுத்து அவன் பயன்படுத்த அதை நம் யோபு அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நான் நினைத்த காரியம் எனக்கு நிறைவேறினது, நான் எண்ணியபடி வந்தது என்பதை யோபு 3:25 அவர் சொல்லுவதை நாம் காண்கிறோம். அப்போது அவருடைய நினைவுகள் என்ன? தீமைக்கான நினைவுகள். இப்படி ஆகிடுமோ, என் பிள்ளைகள் பாவத்தின் நிமித்தம் இப்படி ஆகிடுமோ என்று அவர் நினைத்து கொண்டிருந்த நினைவுகளை சாத்தான் எடுத்து தேவ சமூகத்திலே பர்மிஷன் வாங்கி வந்து அவர் வாழ்க்கையை உள்ள சமாதானத்தை கெடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் உங்கள் நினைவுகள் எப்பொழுதுமே விசுவாசத்தின் அடிப்படையில், சமாதானத்தின் அடிப்படையில், மகிழ்ச்சியின் அடிப்படையில், கர்த்தர் எனக்கு நல்லதே செய்வார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து விடாதிருப்பீர்களாக. உங்கள் வாழ்வில் சமாதான நினைவுகள் செய்ய, அதை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஏற்ற வேலை நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் மேலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனிதன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்நாளில் உங்களோடு கர்த்தர் பேசும்படி எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை உங்களிடம் மத்தியில் வைக்கிறேன். இதை கர்த்தர் தாமே உங்கள் வாழ்விலே பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கரம், கிருபை, கரிசனை உங்களோடு இருந்து என்னாலும் உங்களை வழிநடத்தும். சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆமீன், ஆமீன்.